திரு KP முனுசாமி அரியலூர்ல கள ஆய்வு முடிச்ச பிறகு நிர்வாகிகள்கிட்ட பேசின செய்தி வந்து, இது வாழ்வா சாவா தேர்தல் அதிமுகவுக்கு, இல்லைன்னா உதிரி கட்சிகள்லாம் மேலே வந்துருவாங்க, இதுவரைக்கும் 2 கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்து வந்துட்டாங்க, இப்போ நிறைய கட்சிகள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வாழ்வா சாவாக்கும் பங்கு போட பாஜக வந்தாச்சு, அவங்களும் இது ரொம்ப முக்கியமான தேர்தலாக அணுகுறாங்க. கரெக்டாக பேச ஆரம்பிச்சோன்னா இடைவேளை நேரத்தில் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. நிஜமாவே இடைவேளை தான். ஏன்னா 3 பெரியவங்களும் நிறையா பேசியிருக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு நேரம் கொடுக்குறீங்க. அதாவது சார், வாழ்வா சாவா அப்படின்றது நம்ம நேர்மறையாகவே. இடைவேளை எப்போ விடுவோம்னா சார், அடுத்து என்னன்னு சண்டை போட காத்திருக்கிற போது தான் சார் இடைவேளை விடுவோம். அதனால தான் லாஸ்ட் அவங்க கிட்ட வருது அக்னீஸ்வரன் என்ன பேச போறாங்க, சுவாரஸ்யத்துக்காக தான். சரி சார், இப்போ என்னன்னா வாழ்வா சாவா அது நேர்மறையாகவே நான் பார்க்குறேன். வாழ்ந்துட்டு தான் சாகணும், வாழாமலே இப்பதான் வாழ ஆரம்பிச்சவங்க ஏன் சாகணும்? 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்மை பரிசோதனை செய்ய வேண்டும், நமக்கு எதிரிகள் அதிகம், சூழ்ச்சிகள் அதிகம், பின்னடைவுகள் அதிகம், தேர்தலில் நாம் சரிந்திருக்கிறோம், அதுக்காக வாழ்வா சாவா என்ற ஒரு ஒப்பீட்டுக்காக தான். அதுக்காக யாரும் சாக போறதில்ல. பாஜக போன வருஷம் தான் ஆரம்பிச்சாங்களா கட்சி? எது பாஜக போன வருஷம் தான் ஆரம்பிச்சாங்களா கட்சி? அவங்க இப்போதான் வாழ தொடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்களும் சட்டமன்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க, இங்கே கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க தானே. நாம இப்ப தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலே அவங்க பல ஆண்டு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சார், நமக்கு அரசியல்ல நீங்க தான் சொல்லுவீங்கல்ல வெற்றி பெற்றீங்களா இல்லையாப்பா, அப்படித்தானே கேள்வி கேட்கறீங்க. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது முதலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்மநாபபுரம். 53 வருஷம் சொல்லுங்க, 31 இல்ல 53 வருஷம் சொல்லணும் நீங்க. எது சார்? இல்ல அவரு ஏடிஎம்கே 53வது ஆட்சியில் இருந்ததை சொல்றேன். நீங்க ஸ்ரீகாந்த் கருணேஷ் போகும்போது சரி, எனக்கு நேரம் குறைவு சார், இருக்க சார், எடுத்து விட்டுறாதீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக 53 ஆண்டு காலமாக இருந்தாலும் 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. நாம இப்ப எப்படி கள ஆய்வுல சரி செய்யணும் என்று ஆலோசனை கூட்டம், அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்பது, நீங்க சாவா என்று சொல்லுவது என்ன நோக்கம் தெரியுங்களா? எல்லாருக்கும் நல்லா தெரியுது, அரசியல் கட்சியில விட தலைவர்களை விட மக்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதிமுக வாழ்வா சாவான்னு சொல்லிருச்சு, நம்ம சாதாரண ஆட்களா? நாங்களும் அதிமுக ஈக்குவல் டு பிஜேபி என்கிற வார்த்தையால் நிலைநிறுத்துறாங்க. உங்களை சமனா பாக்குறாங்களா பாஜக? எப்படி பார்க்க முடியும்? தன்னம்பிக்கை பாராட்டுறேன். இல்ல எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா உங்க தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். 3 தடவை 4 தடவை அழுத்தி எழுதி கேட்டீங்க, எப்ப திரு அண்ணாமலை அவர்களை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பீங்கன்னா ராஜதந்திரம்ன்றாரு. அப்ப 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்தது அதிமுக கூட்டணி தான். அப்ப நீங்க வாழுவதே அதிமுக கூட்டணி தான். நீங்க இந்தியாவே வாழ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது வேறு விஷயம். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் கூட தான் நாங்க பேசுறோம். ஆகையினால நீங்க பண்றது எல்லாமே எங்க ரைடு விடலாம், யார்கிட்ட அப்படி ஒருவேளை கைப்பற்ற முடியலான்ற கூட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணலாம். ஆனால் நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்திருக்கிறாரா என்று கேட்டால், முன்பு இருந்ததை விட வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கிறது, 11% உயர்ந்திருக்கிறது. எது அந்த கிரெடிட் திரு அண்ணாமலைக்கு கொடுக்க தானே செய்யணும், இந்திய நாட்டினுடைய தலைமைக்கு கொடுக்கணும், திரு மோடிக்கு, பாஜக தலைவர் திரு JP நட்டா அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனா இதே நீங்க அங்க ஓட்டீங்களே, கர்நாடகால கொண்டு போய் கொடுத்தீங்களே, கர்நாடகா தோத்து போச்சே. அங்க தேர்தல் பொறுப்பாளர் யார்? 9 ஆண்டு காலம் IPS அதிகாரியா இருந்தது யார்? ஆனா தமிழ்நாட்டில் உங்களால வெற்றி பெற முடியலையே. சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு நீங்க அவங்க வாங்குற வாக்குகளையும் நாங்கள் தான் வாங்கணும் சொல்றாங்க. ஆகையினால இங்க நடப்பது, தமிழ்நாட்டில் செயல்படுங்க. திரு இருதுருவ அரசியலுக்குள்ள நீங்களும் திமுகவும் இருந்த அந்த தன்மையே இப்ப மாறப்போகுதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? தாவேக்காவுக்கு வந்திருக்கு, பாஜகவுக்கு வந்திருக்கு, திரு சீமானுக்கு வந்திருக்குல்ல, அதுவே உங்களுக்கான அச்சமா இல்லையா? அது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுட்டாங்களா? அது தெரியாது நமக்கு, அது தெரியாது. அது தெரிஞ்ச பிறகு பேசுவாங்கிறேன். நீங்க தெரியாமலே யார் முதலமைச்சர் வேட்பாளர், இவரும் அவரும் தான் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த ஈக்குவேஷனே தப்பு. அப்ப நாங்க அரசியல் கட்சிகளை எப்படி நடத்தணும்னு அந்த கட்சி முடிவெடுக்கும். இல்ல அது வெளியில இருக்கிற கட்சிக்காரங்க பேசல, உங்க கட்சிக்காரங்களே பேசுறாங்கல்ல, உங்க கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களே பேசுறாங்கல்ல, நம்ம உதிரி கட்சி வந்துரும், கடந்த கால தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்க போறது இல்ல, அவங்களுக்கும் அது புரிஞ்சதுனால தானே அவங்க பேசுறாங்க. அப்படி கிடையாது, அவங்கள நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம தான் ஏற்கனவே கட்டமைப்போடு இருக்கிறோம். ஆகையினால அதை நாம் இன்னும் சரி செய்து உயரத்தில் தாண்ட வேண்டும். அப்படி பேச வேண்டியது. உதிரி கட்சிகளை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இந்த பலமுனை போட்டிலாம் ஒண்ணு செஞ்சிடாதுன்னு தானே பேசியிருந்திருக்கணும். அவங்களா மேல வந்துருவாங்க, இவ்வளவு நாள் 2 பேருக்கு வாக்களித்த மக்கள் வந்து இனிமே நிறைய பேருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு
யதார்த்தத்தை புரியுற மாதிரி ஏன் பேசணும்? நீங்க ஒரு விஷயத்தை நல்லா சார், இந்த தலைமுறை வாயிலா மக்களுக்கு சொல்லிடுவோம். பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியவில்லை. நீங்க தனிச்சு நின்று வெற்றி பெற முடியுமா? இந்தியா முழுவதும் எப்படி என்ன அரசியல் பேரம் நடத்தணும்னு தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால பண்ண முடியல. என்னன்னு கேட்டா, இங்கு சுயமரியாதை, இங்கு கற்றோர் சதவீதம் அதிகம், இங்கு கட்சியில மிரட்டலுக்களை யாரும் அடிபணிஞ்சிட மாட்டாங்க. ஆகையினால நீங்கள் படித்தவர்களாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், ஆனால் அரசியலுக்கு பக்குவம் என்ற ஒன்று தேவை. அது பாரதிய ஜனதாவில் குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி.